145 சங்கீதம் 18 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 145 சங்கீதம் 18 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை சமீபமாய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். 119 சங்கீதத்திலும் அதே வார்த்தை பார்க்கிறோம். 119 சங்கீதம் 151 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் எப்படி இருக்கிறீர்? சமீபமாக இருக்கிறீர். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே இது எழுதின நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய அனுபவம் என்ன? நீர் சமீபமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எனக்கு சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ அந்த அனுபவத்தை தான் இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, பகுதியை தியானிக்கும் பொழுது, ஆதியாமத்திலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை சுட்டி காட்டி நான் திரும்ப தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பின்னாலே பார்க்க போகிறோம். ஆதியாமத்தின் புத்தகத்திலே நமக்கு யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவனை விற்றுவிட்டு அவருடைய வஸ்திரத்தை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தேய்த்து இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரமாய் பாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த நாளிலே அவன் யாக்கோபு அதை கேட்ட வழியிலே மிக வேதனைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த புலம்பல்களை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அவருடைய ஜீவியத்திலே இந்த ஆதியாம் 37 அதிகாரத்தின் பின்பகுதியிலே அவன் புலம்பனையும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டதையும் அநேக நாள் தன் குமாரனுக்காய் துக்கித்து கொண்டிருக்கிறதையும் நாம் அறிகிறோம். எந்த சகோதரர்கள் யோசேப்பு மரித்து விட்டான் என்று அடையாளத்தை கொடுத்து அனுப்பினார்களோ, அடையாளமாய் வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பினார்கள், இதோ பாரும் என்று. ஆனால் அதே சகோதரர்கள் அடையாளத்தோடு வருகிறார்கள். எதற்காக? யோசேப்பு எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம். செத்ததுக்கும் என்ன கொடுக்கிறார்கள்? அடையாளம். உன் வஸ்திரமாக பாரும், உன் குமாரனுடைய வஸ்திரமாக பார். இப்போ யோசேப்பு வண்டில்கள், அந்த வசனத்தில் வாசித்து ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு மரித்து போய்விட்டான்னு தான் அவன் நினைத்தான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், 27 வசனம், 45 அதிகாரம் 27 வசனம். வண்டிகளை அடையாளம் பார்க்கிறான். இங்கே அடையாளத்தோடு வருகிறார்கள். இதெல்லாம் யார் கொடுத்தது? யோசேப்பு கொடுத்தது. இதெல்லாம் யோசேப்பு கொடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் ஆவி உயிர்ப்பித்தது வாசிக்கிறோம். நமக்கு தெரியும் யாக்கோபு எவ்வளவு வேதனைப்பட்டான், எவ்வளவு துக்கப்பட்டான், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் என்பதை வாசிக்கிறோம். யோசேப்பு உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு காரியத்தை அவன் சொல்லி அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். 45 அதிகாரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 9 வசனம், 10 வசனம். 45 அதிகாரம் 9, 10. நீங்கள் சீக்கிரமாக எடுத்து சாப்பிடுதலை போய் அங்கே பார்க்கிறார்கள். யோசேப்பினுடைய நிலைமை பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் மேலே நின்று கொண்டு மிக
ஒரு வல்லமையான ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். வியந்தோ இந்த போஸ்ட் பார்வோனுக்கு அடுத்த பார்வோனாய் என்ன செய்றான்? இப்ப இருக்கிறான். இவன் சொல்றான், இப்பொழுது எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்னிடத்தில் வாரும், தாமதிக்க மாட்டேன். அடுத்த 10 வசனம், நீரும் ம் 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 எங்கே இருக்கலாம் சொன்னா? என் பக்கத்திலேயே இருக்கலாம். யோசேப்பு தகப்பனுடைய பக்கத்தில் இருந்தவன். ஏன்னா 7 வயதில் தாய் என்ன செய்தான்? இழந்துட்டான். அதுதான் தகப்பன் எல்லாரையும் பார்க்கிறோம் யோசேப்பை என்ன செய்தான்? அதிகமாக நேசித்தான், ரொம்ப நெருக்கமாக வச்சிருந்தான். தேவ திட்டத்தின் நிறைவேறலுக்காய்த்தான் ஆண்டவனுடைய உள்ளத்தில் போட்டதுனால யோசேப்பை சகோதர பார்க்கப்படி அனுப்புனான். இல்லைன்னு நினச்சி அனுப்பியிருக்க மாட்டான். அது தேவத்திட்ட நிறைவேறுதல். எங்கே தான் வைத்துக்கிறான்? பக்கத்தில். அவன் மேலே அதிக நேசம் கொண்டவன், அதிகமாய் பாசம் வைத்தவன். ஆனால் இப்போ அங்கே இல்லை, அவனை எழுந்து போனவன் நிலைமை. ஆனால் இப்போ ஒன்று சொல்லி அனுப்புகிறான், பா எல்லோரோடும் வாங்க, நீர் என்னுடைய சமீபத்தில் செய்யலாம் இருக்கலாம். நான் யார்? இப்போ ஒன்றும் இல்லாத அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கு யாரு? அதிபதி, பெரியவன். என்னுடைய பக்கத்தில் என்ன செய்யலாம்? நீங்கள் இருக்கலாம், சமீபத்தில் இருக்கலாம். வார்த்தை கேட்டோம் யோசேப்புக்கு எவ்வளோ இருந்துக்கு பாருங்க. வயதான பெற்றோரில் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, பிள்ளைங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதை பற்றி திருப்தி இல்லை, என் பிள்ளை பக்கத்தில் வந்து பார்த்தாலே என்ன செய்யும்? போதும். அதுதான் அவங்களுடைய காரியம். அவங்க கொடுக்கறதில்ல, அவங்க கூட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுதான் விருப்பம். இப்போ யாக்கோபுடைய உள்ளம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கணும் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவனுடைய யோசேப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி நான் பைபிளில் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறார், அது போதும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இன்னொரு சமீபத்தில் இருக்கலான்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்குமானால், ஆண்டவர் பக்கத்தில் நம்ம இருப்போமானா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், நான் சில நேரத்தில் பார்த்துங்க, சில பாஸ்டர் சில மீட்டிங் முடிச்சு வருவாங்க, ஃபாதர் பெருமான் பக்கத்தில் எனக்கு சீட்டு போட்டுருந்தாங்க பாஸ்டர், அங்கே உட்காந்தேன்னுவாங்க. பெருமான் ஒரு மனிதன் தான், நான் தேவனால் பயன்படுத்த அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எப்படி? அங்கே சில சமயம் கட்சி தலைவரை பக்கத்தில் போய் நான் பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்வாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என் சமீபத்தில் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் சமீபத்தில் இருப்பார்னா நீங்கள் உங்களை சிந்துக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் தடவியாயிலும் தேடும்படி அவர் நம்மில் ஒருவருக்கும் எப்படிப்பட்டவர் அல்ல? நம்ம யாருக்கு எப்படிப்பட்டவர் அல்ல? தூரமானவர் அல்ல, தூரமானவர் அல்ல, சமீபத்தில் இருக்கிறவர். யாருக்கும் தூரமானவர் அல்ல என்று எழுதப்படுகிறது தேவனுடைய வார்த்தையில். யாரானும் பரவாயில்ல, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைய பணக்காரரோ, திறமை இருக்கோ இல்லையோ, அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. யாருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அல்ல? தூரமானவர் அல்ல. அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கணும்னா அதில் சொல்லப்படுகிறது, தடவியாயிலும் என்ன செய்யணுமா? கண்டுவிடணும். அப்போ அவர் சமீபத்தில் இருக்கிறத நம்ம உணரணும்னா நம்ம என்ன செய்யணும் என்பதை சில வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வசனத்தை வாசிக்கும் நேற்று தினத்தில் நீதிமொழி வாசித்தேன். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ நீதிமொழிகள் 15:29. ரைங்க, வேதம் சொல்லுது,
நம்ம யாருக்கும் தூரமானவர் அல்லதான். ஆனால் அதே நேரத்தில் துன்மார்க்கனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா? தூரமாக இருக்கு. தேவன் தூரமாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். தூரமாக போயிடலாம். அவே இந்த நாட்களில் யார் சமீபத்தில் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கர் என்று சொல்லும்போது பாவம் செய்யும் அன்காட்லி பீப்புள், தேவனற்றவர்கள். ஆண்டோட பிள்ளையா இருக்கலாம், சொல்லலாம் ஆண்டோடைய பிள்ளைன்னு, ஆனாலும் தேவனற்றவர்களாக இருக்கலாம். ரிலீஜியஸ், மார்க்கமாக இருக்கலாம், கிறிஸ்தவம் எந்த இடத்திலும் இருக்கலாம், சபைக்கு வரலாம். ஆனாலும் நமக்கும் தேவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் என்ன செய்யலாம்? இல்லாமல் இருக்கலாம். ஜெபிப்பதுனாலோ வேத வாசிப்பதுனாலோ ஆலயத்துக்கு வருவதனாலோ எனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஃபார்மாலிட்டி, வெளியரங்கமான காரியம், மார்க்க சம்பந்தமான காரியம். உண்மையாய் இந்த பின்னால் நான் சொன்ன வார்த்தையை விரும்புகிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனை சமீபமாய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவை நான் ஒரு பெரிய பிரசம் அல்ல, சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபத்தில் நடத்த முடியாய் விரும்புகிறேன். ஆண்டவரை சமீபமாய் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமீபத்தில் இருக்க வேண்டும். நான் சொன்னேன், பிள்ளைங்க சமீபத்தில் இருந்தாலும் எவ்வளோ பார்க்க நினைக்கிறோம், சொல்கிறோம். எங்கள் பக்கத்தில் சமீபத்தில் இருக்காங்க, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுகிறோம். உதவி செய்யக்கூடிய பக்கத்தில் இருந்தாங்கண்ணா. ஆனால் தேவன் நம்முடைய சமீபத்தில் இருப்பார். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால் பின்னால் தாவீதுடைய ஜெபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஜீவியத்தில் அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நான் தியானித்த வழியிலே ஒரு 3-4 வசனங்களை தேவன் சுட்டி காட்டினார். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவரை நாம் சமீபமாய் கொண்டிருக்க வேண்டுமா? நான் சொன்னேன், அவங்க தடவையாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். இப்படியாயின்னு பக்கத்தில் வந்துடணும், ஏதாவது செய்தாவது ஆண்டவருடைய சமீபத்தில் இருக்கணும். ஆண்டவர் சமீபமாய் கொண்டிருக்க வேண்டும். அவர் யாருக்கு தூரமானவர் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவரை சமீபமாய் நாம் கொண்டிருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் என்ன செய்யணும்? தேவை. நான் இஷ்டப்படி வாழ்வேன், எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமீபமாக இருக்கனா ஏமாந்து போவோம். எல்லா தேவனுடைய வார்த்தைகளால் நிபந்தனைக்குட்பட்டவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவை தேவனாய் சமீபமாய் கொண்டிருக்கும் என்று சொன்னால் வாசிக்கலாம். முதலாவதாக 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு பார்ப்போம். எங்க யாருக்கு சமீபமா இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க அப்போ. நொறுங்குண்ட இருதயம், உடைக்கப்பட்ட இருதயம். கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, எதிர்ப்பதமாக சொல்லணும்னா கடின உள்ளம். அவங்க பக்கத்தில் கத்தனை செய்யலை இல்லை, நெகட்டிவாக சொல்லுவோமானா சில கல் நெஞ்சம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க இருதயம் எதை குறித்து என்ன செய்யாது? அசையாது. கல் நெஞ்சம் அது அல்ல. நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் உடைக்கப்படணும். சின்ன காரியமானாலும் தேவ சமூகத்தில் நம்முடைய உள்ளம் ஆண்டவர் நோக்கி பார்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும். உள்ளம் கடினமாக இருக்கும், ஆனால் வாயில் வர்றதை பார்த்தீங்கன்னா அடே அப்பா பேச்சு பேசுறாங்க. அதல்ல, வாயில் பதறதல்ல, வாயில் சொல்கிறதல்ல. உள்ளம் ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது நொறுக்கப்பட வேண்டும்.
அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எரேமியாவிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என் கண்ணில் தென்பட்டது. எரேமியாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து சொன்னதை பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் என்ன செய்யலை, நொறுக்கப்படவே இல்லை. நொறுங்குன்ற நல்லா கவனிங்க. இருதயம் கடினமாச்சுன்னா இதெல்லாம் இருக்காது. இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இல்லைன்னு சொன்னால், கடின உள்ளமாக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை நினைச்ச மாட்டோம், செய்ய மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போதே இருதயம் நொறுங்குள்ளணும். ஐயோ நான் அப்படி இல்லையே, என் வாழ்க்கையில் நான் அதை செய்யலையே, இதில் சரியில்லையே என்கிற இதான் ஒரு நொறுங்குண்ட இருதயம். என்ன அப்படி இருந்தாங்களா? 9ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. ம் 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 நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் வந்துட்டீங்கள, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. எவ்வளோ பொல்லாப்பு செஞ்சீங்க, நீங்களும் சரி, உங்கள் பிதாக்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பொல்லாப்பு செய்தீங்க. நான் உங்களோடு பேசினே, உங்கள் இருதயம் நொறுங்குண்டுச்சா? இல்லையே. ஸோ அந்த நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ள நொறுக்கப்படணும். நான் இதன்படி இல்லை, நான் அதன்படி ஜீவிக்கலை அப்படின்ற இருதயம்தான் ஒரு நொறுங்குண்ட இருதயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கல்லான இருதயம். ஸோ இவ்வளோ நாள் நான் உங்களோடு பேசினேனே, உங்கள் இருதயம் நொறுங்குண்டு போகலை. அதனால் என்ன, வாழ்க்கையில் தேவனு பயப்படுற பயம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. அதனால் என்ன ஆகுமா? 11ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. ம் 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 நான் முகத்தை பார்க்க மாட்டேன். பக்கத்துலேருந்து என் முகத்தை என்ன செய்வேன்? திருப்பி விடுவேன். ஆண்டவர் சமீபத்திலிருந்து நமக்கு நன்மையான காரியங்களை செய்யணும்னா நொறுங்குண்ட இருதயம் தேவை. அந்த வசனத்தை கீழே பயங்கரமான சாபத்து குறித்து சொல்லப்பட்டுகிறது. அவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது யாருக்கோ என்றல்ல, நம்முடைய இருதயம் நொறுக்கப்படணும். ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி இல்லை, நான் அந்த வார்த்தை இப்படி ஜீவிக்கலை என்று இருக்கணும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆனாலும் பாருங்க சொல்றாரு, என் கரை இதெல்லாம் சிரிச்சப்பா, ஆனாலும் ஆவியில் என்ன செய்யுங்க? நொறுங்குண்டு. ஆவியில் நொறுங்குண்டு. வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய ஸ்பிரிட்டில் உடைக்கப்படணும். ஜெபிக்க வேண்டினான் ஜெபிக்கலையே, வேத வாசிக்க வேண்டினான் வேத வாசிக்கலையே, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற நான் கொடுக்கலையே என்கிற ஒரு நொறுங்குதல் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும், உண்டாகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, கடினம். வாசிக்காலும் பிரச்சனை இல்லை, ஜெபித்தாலும் ஜெபிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தரை தேடினாலும் தேடாட்டாலும் பிரச்சனை, என்ன வந்தாலும் பரவாயில்ல. இல்லை, நம்முடைய நொறுக்கம் ஆவியில் நொறுங்குண்டு. அடுத்த வசனம், வசனத்துக்கு நடுங்கிறவனையே எரேமியால வாசித்தோம்.
முகத்தை திருப்பிடுவேன். முகத்தை என்ன செய்வேன்? திருப்பிடுவேன்ப்பா. இருதயம் நொறுங்குண்டே இல்லையாமா, இல்லையா இல்லையா அப்படின்னா என் முகத்தை திருப்பிடுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஆவியில் நொறுங்குண்டோமானால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அல்ல, என்ன இருக்கு? வசனத்திற்கு நடுக்கம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம் வர வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்றாரே, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதே அப்படின்ற ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த ஒரு நடுக்கம் இல்லை. அதை பற்றி அலட்சியமாக எடுத்துக்கொள்கிற நிலைமை. நம்முடைய பிரதிபனை எப்படி இருக்குன்னு யோசிப்பார். தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ வார்த்தையை பேசுகிறார். நம்ம அதன்படி இல்லை, அந்த வசனத்துக்கு நடுக்கம் வருதா? ஐயோ, வார்த்தைப்படி இல்லையே, அப்படி பண்ணலையே அப்படின்னு ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருதான்னு யோசிப்பார். ஆண்டோடைய வார்த்தை சும்மா எழுதப்படலை, நான் அவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுகிறார். அந்த ஒரு பயம், நடுக்கம் நமக்குள்ளே உண்டாகணும். ஆபகுக்கை குறித்து வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், கடைசி அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 15 திரளான தண்ணீர் குவியலாகிய ஆண்டவர் போய் சொல்லா, நீ நடந்து முடிகிற ஆண்டவரே போகும்பொழுது கேட்ட பொழுது என்ன ஆச்சா? குடல் குழம்பிருச்சான். யோசிச்சு பாருங்களேன், வயிறை கலக்கணும்ல அது மாதிரி. அடுத்து என் உதடுகள் நினைச்சுதாங்க துடிச்சது. என் நிலையிலே நடுங்கினேன். இன்னைக்கு யாரை பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மை அற்றுப்போன ஒரு நிலைமையில பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசிப்பார். இன்னைக்கு மாறாக உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நடுங்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகுன்றதை நான் கடைசியில் வார்த்தை சொல்லும்போது சொல்ல விரும்புகிறேன். நடுக்கம் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், சமீபமாக இருக்கிறார். அவரை நாம் சமீபமாய் பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மள்ட்ட தூரம் போயிடக்கூடாது. அதற்கு நொறுங்குண்ட இருதயம். ஆண்டவரே, என்ன சொன்னாலும் சரி ஆண்டவரே, நான் கேட்குறேன்ப்பா, வார்த்தை எதுவோ அப்படியே செய்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கும். சிலர் சொல்கிறது தைரியமாக சொல்லுகிறார்கள், வசனம் அப்படி தான் சொல்லும், அதுபடிலாம் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணால் பைபிளை தூக்கக்கூடாது. வசனத்தை எழுதி கொடுத்ததுக்கு ஆண்டவர் அதன்படி செய்வதற்கு தான் தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். நம்ம யாரும் பூர்ணமானவர்கள் அல்ல, ஆனால் பூர்ணத்தை நோக்கி போகணும். கொஞ்சமாவது மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஆவிக்குரிய ஆட்களே நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய ஜீவியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வேண்டும், முன்னேறி போக வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனுடைய வாழ்க்கையிலே தேவை. ஸோ நாட்களில் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படத்தக்கதாக, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியத்தக்கதாக நம்முடைய இருதயம் நொறுங்குள்ளட்டும். சில சம்பவத்தை பார்த்து என் உள்ள உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம், நல்லது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும்போது உள்ள உடையுதா? நான் இப்படி இல்லையே, வசனப்படி என் வாழ்க்கை இல்லையே, என் குடும்பம் இல்லையே, உடையுதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சமீபத்தில் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆண்டவர். யோசிங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின சகல அதிகாரத்தை உடையவர். அவர் சமீபமாக இருக்கணும்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு வார்த்தை ஏசாயால 57ஆம் அதிகாரத்தில் இந்த நொறுங்குண்டதை பற்றி ஆண்டவர் சமீபமாக இருக்கிற காரியத்துக்கு சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறதை நினைப்பட்டு விடுகிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவரை பற்றி எப்படி இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சுடுங்க. என்ன வாசியா? எட்டர்னல்.
கடந்த காலத்தில் இருந்தவர், இப்போ இருப்பவர், இருக்க போகிற நித்தியவாசியும். பாருங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க. அவர் சொல்றாராம். சிலர் கத்த சொல்லுகிறார்னு இருக்கு சில இடங்களில். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்ற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். எங்க நான் வாசம் பண்றேன்? உன்னதத்தில் வாசம் பண்றேன்ப்பா. பசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறேன். வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடத்தில் அங்கதான் சாயமா இருக்கிறார். அவங்களோட தான் இருக்கிறார். அவங்க பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கா? நொறுங்குண்டு பணிந்தவர்கள். நொறுங்குண்டு பணிந்தவர்கள். தாழ்மை உள்ள இருதயம். மேட்டுமையான இருதயம் அல்ல, கடினமான இருதயம் அல்ல. அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் யாரு? நித்தியவாசி, பசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். அவே இந்த காலவெளியிலே தேவன் நம்மோடு சமீபத்தில் இருக்க ஒரு நொறுங்குண்ட இருதயம் வேணும், ஒரு பணிந்த ஆவி. வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு நொறுக்கப்படுது? பணிந்து சரிதானே ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை வெளியே சரி கேட்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஒரு பிடிவாதத்தோடு கடினமுள்ள இதயத்தோடு இருப்போமானா தேவனை சமயமாய் கொண்டிருக்க முடியாது. கடைசி நாட்களில் யார் பக்கத்தில் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 பேர் சமீபத்தில் இருந்தாலும் கர்த்தர் சமயமாய் இல்லையானால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை கேட்ப, ஆண்டவரே, தாவீது கேட்கிறான், நொறுங்குண்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம். இவ்வளோ காரியங்களை நம்ம தேவன்கிட்ட கேட்கிறோம். எவ்வளோ காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம். அந்த நொறுங்குண்ட எடுத்து கேட்போம். தாவீது தவறு செய்த வழியிலே, பாவம் செய்த வழியிலே நாத்தான் அவனை கர்த்தருடைய வார்த்தை அவனோடு பேசுகிறது. தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் இருதயம் நொறுக்கப்பட்டான். நொறுக்கப்பட்டு தான் சொல்கிற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது 17 வசனத்தை வாசி பார்ப்போம். 51:17 சங்கீதம். நொறுங்குண்ட ஆவிதான். இப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு, ஆண்டவரே, நான் இருதயம் நொறுக்கப்பட்டேன், தவறு செய்துட்டேன், பாவமே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே முன்னால் சொல்கிறான், என் பாவம், என் அக்கிரமம், என்னுடைய மீறுதல். அப்படி சொல்கிறான். சூழ்நிலை சொல்லலை, தன்னை சொல்லுகிறான். நொறுக்கப்பட்டான் இருதயம். இப்போ சொல்கிற, ஆண்டவரே, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர்? புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே, புறக்கணிக்க மாட்டீர். இந்த காலவெளியிலே அப்படி ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி உள்ளம் கடினப்பட்டு போயிடுச்சு, கடினப்பட்டு போய்விட்டது. ஒரு வார்த்தை பேசும் பொழுது, கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, அந்த தேவனுடைய வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை உள்ள தொடுமானால் உடனே அந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது. அந்த ஒரு நடுக்கம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும்.
அதுதான் நறுங்குண்ட இருதயத்திற்கு, அது நொறுங்குண்ட இருதயத்திற்கு ஒரு அடையாளம் என்பதை வேதவசனம் சொல்லுது. ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த நாட்களில் அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவளாய் காணப்பட நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக நாம் வாசித்த வசனம் 145 சங்கீதம் 18 வசனத்தை வாசியுங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் கூப்பிடுகிறாரா? உண்மையாய் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன். ஜெபம் என்பது ரிச்சுவல் திங்ஸ் அல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ கிறிஸ்தவ பிற மதங்களில் இருக்கிற சடங்காச்சாரங்களை போல ஜெபம் என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒன்று அல்ல. இல்லை, கவனிங்க. நம்முடைய ஜெபம் தேவ நோக்கி ஜெபிக்கிறோம் என்கிற உணர்வோடு நம்ம ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு ரிலீஜியஸ் ப்ரேயர், மார்க்க சம்மதமான ஜெபம் ரொம்ப அடுக்கு முடியல. மற்றவர்கள் கேட்கும்போது டே அப்பா என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க, அப்படி மனுஷர் பாராட்டுவதற்கு அல்ல, அது அல்ல. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற அநேகர் சரியான வாழ்க்கையில் இல்லை. நான் பார்க்குறேன், இன்னைக்கு பல இடங்களில் பார்க்குறோம். ஸோ நான் ஜெபிக்கிறதுனால நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன் அப்படின்னா இல்லை. ஜெபிக்கலாம். செமையான இருதயம் இல்லாமல் ஜெபிக்கலாம்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம். ஜெபிக்கலாம். ஆனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அதனால தான் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் ஆரம்பிப்பது கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி அப்படின்னு இருக்கு. சும்மா மட்டையா இல்லை, அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உணர்ந்து அவங்க ஜெபிக்கிற ஜெபம். அப்படி இல்லைன்னா நம்முடைய ஜெபங்கள் வீணான ஜெபங்களாக போயிடும். எல்லா ஜெபமும் கேட்கப்படுமா? இல்லை என்பது வேதவசனம் சொல்லுகிறது. செம்மையானுடைய ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்படுகிறது. என்னுடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே அந்த ஜெபம் அவருக்கு சமீபமாக இருக்கிறாராம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே உதடுகளை ஜெபிக்கலாம், ஆனால் உள்ள அதற்கு இணையாமல் இருக்கலாம். சொல்லி கவனிச்சிங்களா? உள்ளத்தில் வேறு காரியம் இருக்கலாம், ஆனால் உதட்டில் அவங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், நல்லா என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். நோ கனெக்ஷன் பிட்வீன் ஹார்ட் அண்ட் த லிப்ஸ். உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் என்ன இல்லை, அங்கே தொடர்பே இல்லை, தொடர்பே இல்லை. சில நாள் வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டாங்கன்னா சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கும், ஏன்டா இப்போ போய் வந்திருக்காங்களே சாப்பாட்டு வேலையில், இந்நேரம் வந்து தொலைஞ்சிட்டாங்களே. வெளியே ஃபார்மாலிட்டி. இதே மாதிரி தான் பிரேயரும். அது இருக்கக்கூடாது. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது சொல்வதை பார்க்கும். ஸோ அந்த ஜெபத்தை குறித்து நான் யோசித்த வழியிலே, தியானித்த வழியிலே, லூக்கா 18 அதிகாரத்தில் ஜெபை குறித்து சொல்லப்பட்ட சம்பவம் ஞாபகம் இருக்கு. எல்லா சுவிசேஷங்களை பார்க்கிலும் லூக்கா சுவிசேஷத்திலே ஜெபத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்ட பகுதி என்பதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக அந்த லூக்கா 18 ஜெபத்தை குறித்த உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா? எது போல? சும்மா பார்க்க முடியாது போல. எதுக்காக போனார்கள்? ஜெபிக்கும்படியாகவே போனார்கள். சிலர் குறை கண்டுபிடிக்கும்படியாகவே ஆலயத்துக்கு வருவார்கள். சரிதானா? வரும்போது ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கும்படி வரும். நான் ஆண்டவரை லூக்கால வாசிக்கும் பொழுது வாசிக்கின்ற இடத்துல ஜெபிக்கும்படி மலைக்கு போனாராம். ஜெபிக்கும்படியாக பர்பஸ் என்ன? ஜெபிக்கும், ஜெபிக்கும்படி. அதான் அவருடைய நோக்கம். ஜெபிக்கும்படி ஆய்த்தான் ஆலயத்துக்கு போனார்கள். அதில் ஒருவன்
பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த 2 வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இதான் புல்பின் வச்சு விடுங்க. 2 பேர் ஆலயத்துக்குள் வருவார்கள். பரிசேயன் என்ன தெரியுமான்னா நேராக புல்பிட்டு பக்கத்தில் வந்து, ஏன்னா இவனுக்கு யார்? பரிசேயன். அவனுடைய காரியமெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அவன் சொல்கிறான் பாருங்க. இப்போ 11 வசனம். ம் ஆ ம் எப்படி சோதனம் பாருங்க. சில இப்படி தான் சொல்லுது, ஆண்டவரே அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நீ எப்படின்றது அவருக்கு தெரியும். சரியா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன புகழம் பாருங்க. கடைசியில் இப்போ ஜபிக்கும்படி வந்து சேர்ந்து அவனையும் சேர்த்து சொல்கிறான். ஜபத்துக்கு வந்து அவனையும் சேர்த்து என்ன செய்கிறான்? இவனும்படியும் என்ன செய்யலா? ஆண்டவர் என்ன பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தனால இந்த காலத்தையும் அப்படி இருக்குது. இந்த நாட்டில் அப்படி தான் இருக்குது. சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்களேன். அடே அப்பா, என்னது நான் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ண தெரியுமா? உபவாசிக்கிறேன், தசமா செலுத்துகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம். சத்தமாக ஜெபம் பண்ணல, ஆனால் என்ன செய்கிறோம்? தனக்குள்ள இன்னைக்கு நேர் தனக்குள்ள அப்படி தான் நினைக்கிறது. பக்கத்தில் இருக்க ஆளை காட்டி இவங்களை காட்டில் நான் எவ்வளோ பெட்டர் தெரியுமா, அவங்கள காட்டில் எவ்வளோ நான் மேன்மை. யோசிச்சு பாருங்களேன். என்று ஜெபிக்கிறான். அடுத்து எங்கே நிற்கிறான்? அவன் இங்கே வரக்கூட தகுதி இல்லை, அவனுடைய பாத்திரம் நல்ல என்பதை உணர்கிறான். தூரத்தில் நின்று நீ யோசிச்சு பாருங்க. வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியல் அவனால். ஏன்னா அவ்வளோ தன்னை தாழ்த்துகிற அல்லது தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அந்த நொறுங்குண்டு பணிந்த ஒரு ஆவி. ஆனால் இதே அப்படி இல்லை. அவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் யார் தெரியுமா? நான் வாரத்தில் 2 தடவை வாசிக்கிறேன், எல்லாத்துலையும் என்ன கொடுக்குறேன்? தசமாக கொடுக்குறேன். அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, பெருமை மேட்டிமை எல்லாம். ஆனால் இவன் தூரத்தில் நிற்கிறான். அங்கேருந்து வானத்துக்கு ஏறிய துணியாமல் மார்பை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று செய்தான் சொல்கிறான். நான் சொன்னேன், புல்பிட் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணுறான், தூரத்தில் நிற்கிறான். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போ இப்போ ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? புல்பிட்டில் இல்லை, எங்கே போயிட்டாரு? அங்கே போயிட்டார். உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு எங்கே இருக்கிறாரா? புல்பிட்டில் இந்த ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? அங்கே போயிட்டார். அங்கே போய் இன்னொன்று சொல்கிறாரு, அவன் அல்ல. அங்கேருந்து என்ன காட்டுறாரு? அவன் அல்லப்பா. யாரு? நல்லா கவனிங்க. உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ண, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நான் உண்மையாக இருக்கிறேனா, மற்றவங்கள குறை பேசியிருக்கிறேனா, என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜெபம் ரிச்சுவல் திங்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா ஜெபிக்காமல் இருந்தோம்னா மனசாட்சி கேட்காது, அது தூக்கம் வராது. அதனால் ஜெபம் பண்ணுறது. காலைல ஜெபம் பண்ணணும்னு எனக்கு என்னவாது ஆயிருமே. அந்த பழக்க தோஷம் பார்த்தீங்களா? பழக்க தோஷம். ஜெபம் வந்து பழக்க தோஷமாக மாறக்கூடாது. நீங்கள் நேரம் ஆவிக்குரிய மண்டலத்தில் அது பழக்க தோஷம் மாறிடுச்சு. அட்டே அப்பா, ஜெபத்தை பார்த்தா இடிஞ்சு விழும், கட்டடமே உடஞ்சிடும். இல்லை, ஆண்டவர் சமயமாக இருக்கணும். ஆண்டவர் சமயம். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் வீணான ஜெபங்களாக போய்விடக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது எதற்காக ஜெபிக்கிறோம்? உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிறோமா? நான் சொல்லுகிற வார்த்தைக்கு என் இருதயம் சரி, ஓகே, ரைட் தான் அப்படின்னு டிக் போடுதா அப்படின்னு அறியணும். என்பதை அறிந்து ஜெபிப்போமானா கர்த்தர் எங்கே இருக்கிறாரா? சமர். ஹல்லேலூயா. அவன் ஆயக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, மற்றவர்களால் இகழப்பட்டவனாலும் பரவாயில்ல, மற்றவரால் அவன் ஒதுக்கப்பட்டவனாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். உங்கள் அருகாமையில் கர்த்தர் நிற்பார். நீ பணிபுரிகிற இடத்துல, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில்,
ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். He will stand by. நமக்கு பக்கத்தில் நிற்பார். மற்ற பார்வைக்கு ஒருவேளை மற்ற நீதிமானை போல காணப்படலாம், இல்லை, தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னார், மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆகவே என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியாய் மாறட்டும். இன்னொரு 2 வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறதை போல தேவனை இவ்வளவாய் சமீபமாய் பெற்ற ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது யார் சமீபமாக இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க அப்போ, தேவன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆராதனை நேரம் ஆரம்பிக்கும் பொழுது எந்திரிச்சு போகாதீங்க, நடக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. ஏன் சொல்லுன்னு தெரியுதா உங்களுக்கு? யார் பக்கத்தில் வர? தேவன் சமீபத்தில் வருகிறார். ஒரு மனுஷன் அல்ல. பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கணும், நாமும் பழக வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சமீபத்தில் வருகிறார். ஆண்டவர் சமீபத்தில் வர்றார். அதனால தான் அந்த நேரம் மிக கவனமான நேரமாக, நாம் பயபக்திக்குரிய நேரமாய் அவர் வர்றது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஊழியம் செய்கிற நேரம், ஊழியம் செய்கிற நேரம். ஆராதனை என்பது சாதாரண காரியம் அல்ல. ஏதோ ஒரு பாட்டை பாடி அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு இல்லை. மிக முக்கியம். சொல்லார், இப்பேற்பட்ட ஜாதி எதுப்பா? ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் உடனே என்ன செய்கிறாங்க? அந்த ஒரு சமயமாய் வந்துடுறார், சமயமாய் வந்து விடுகிறார். சபையில் மாத்திரமல்ல அப்படின்னு இருக்கா? இல்லை. என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. எங்கே தொழுது கொண்டாலும் அங்கே எங்கே வருவார்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கும் ஆராதனை பெற்றுக் கொடுக்கணும். நான் நினச்சிருக்கிறேன், உங்கள் கரங்கள்லாம் ஒரு பேப்பரை கொடுத்து காலையில் எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கிறது என்பதை எழுதி வாங்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன். அதை வாங்கிட்டு அந்த டைமுக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் வரப்போகிறேன், நிச்சயமாக வரப்போகிறேன். எப்படி பண்ணேன்? ஏன்னா சொல்லி பார்த்துட்டேன், இனி செஞ்சு பார்ப்போன்னு யோசிக்கிறீங்க. சரியா? எத்தனை மணிக்கு என்றைக்கு வருவேன்னு தெரியாது. திடீரென்று நீங்கள் வந்து நிற்க போகிறேன். எத்தனை மணிக்கு ஜெபம் நடக்குதா? வீட்டில் உங்கள் பிள்ளைகளோடு வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? என்னை எப்படி உங்களை செய்ய வைக்க வேண்டியிருக்கு. ஒன்று செய்ய சொல்லணும், இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? செய்ய வைக்கணும். வேறு வழி இல்லாத மாதிரி இருக்குது. கடைசி காலத்தில் கற்றுக் கொடுக்கணும். வீட்லேயும் கர்த்தரை ஆராதிக்கணும். வீட்லேயும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாட்டை பாடி பிள்ளைகளை உட்கார வச்சு தேவனை ஆராதிக்கணும். அப்போ யார் வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளே? சொல்லுங்களே. பிசாசு இடம் இருக்கா? சொல்லுங்கள். பிசாசு ஒரே போராட்டமாக போராடுறான் பாஸ்டர். ஏன் போராடுறான்? பிசாசுக்கு என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, அதான் வர்றான். சொன்னார், இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான், கோட்டையை கட்டுவான். நம்பருக்கு எதையை கட்டிடுவான்? ஸ்ட்ராங் டவரை கட்டிடுவான். ஆராதிக்க வேணும். எங்கே ஆராய்ச்சாலும் சரி. பவுலும் சீலாவும் துதித்து தேவனை பாடி ஆராதிக்கிறார்கள் சிறைச்சாலைக்குள்ளே. அங்கேயும் பக்கத்தில் வந்துட்டார்ல. எங்கே ஆராய்ச்சாலும் எங்கே வந்துடுவார்? அங்கே வந்துடுவார். அதை யோசிக்கும் பொழுது தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வாலிபர் சொன்னதை நான் தியானித்தேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். என்ன தேவன் சொல்லுகிறான்? அப்போ நினைக்கிறேன், உள்ளே போட்ட உடனே அல்லேலியா சோத்திரன்னு போயிருப்போம். உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அங்கேயே வந்துட்டார். நம்ம நினைக்கிறோம் பெரிய மழையை புயல் காற்றை வீசி மழையை பெய்ய போனால் அப்படியே அக்கனி அமைஞ்சு போயிருக்குமே. நோ, அவர் சமயமாய் வந்துடும். அவர் வந்துட்டாருன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய பிரச்சனை மத்தியில், தேவை மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் தேவனை ஆராதிக்கணும்.
ஆராதனை வேளையில் நல்லா கண்ணை மூடி வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். நீங்கள் வீட்டில் ஆராதிப்பீங்கன்னா இங்கே வந்து ஆராதிப்பீங்க. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவரை சமீபமாய் கொண்டு இவ்வளோ பெரிய ஜாதி எது என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளே வரணும், கர்த்தர் என் சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், ஊழியம் செய்கிறார், கட்டளை உடைக்கிறார், வியாதியை சுகமாக்குகிறார். நான் திரும்ப திரும்ப அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை ஆராதனை நேரம் வரும்பொழுது சொல்லுகிற காரணம் அதுதான். இங்கே மாத்திரமல்ல, நீங்கள் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம், வீட்டில் தொழுது கொண்டாலும் சரி, நீங்கள் வாகனங்களில் போகும்பொழுது தொழுது கொண்டு போனாலும் சரி, எங்கே தொழுது கொண்டு போனாலும் சரி, கர்த்தர் சமீபமாக இருக்கார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் வருகை, சத்தமா சொல்லுங்க, எது சமீபமாக இருக்குன்னா, கர்த்தர் சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கு, சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறதாக காணப்படுகிறது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒரு வசனம் இல்லை, பல வசனங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வரிசையா சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தரின் வருகை சமீபம், 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 சமீபம். ஆண்டவர் சமீபமாக இருக்க மாத்திரமல்ல, ஆண்டுடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? அந்த நாள் சாதாரண நாள் நினைக்கக்கூடாது. ஒரு வசனத்தை கூட வாசிப்பா. செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பல வசனம் இருந்தாலும் ஒரு வசனம் மாத்திரம் வாசி, நேரமானது முடிக்க போகிறேன். செப்பனியா 1:14. கர்த்தருடைய பெரிய நாள் எப்படி இருக்கிறது? சரி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தான் நம்ம நினைக்கக்கூடாது. சாதாரண, அடுத்த வசனம், அந்த நாள் என்னவா? உக்கிரகத்தின் நாள், இக்கட்டும் இடுக்குமன் நாள், கடைசி வசனம், அந்த நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர் நினைச்சியாது தப்பி, நம்பி இருக்கிற எந்த காரியமே தப்பு வைக்க மாட்டாது. ஸோ ஆண்டவர் சமீபமாக இருப்பதற்கு நாம் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களாக, உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வருகை சமீபத்திருப்பதனாலே அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த செப்பனியா 1:14 வசனத்தின் பின்பகுதி இருக்கு. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே என்ன செய்வானா? அன்னைக்கு அழுது பிரயோஜனமா இல்லை. ஐயோ இப்படி வந்துருச்சே, என்ன செய்யறது, ஆயத்தம் இல்லையே, மனங்கசந்து அழுதானா, நோ யூஸ், நோ யூஸ் அட் ஆல். ஆகவே இந்த நாட்களில் கத்தமச்சுடும் தாவீது அவன் ஆண்டவனை ஜெபிக்கிறான். வாசி 22ஆம் சங்கீதம் 11 வசனம், வேகமாசில வாசி முடிக்க போகிறோம். 22:11.
அவன் ஜெபமெல்லாம், ஆண்டவரே என்னை விட்டு என்ன செய்யாதீங்க. 19ஆம் வசனம். என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் என்ன நினச்சி கூடாது, தூரமாக போயிடவே கூடாது. 38ஆம் அதிகாரம் 21 வசனம். வாசி 71:12. அவனுடைய ஜபமெல்லாம் என்னன்னா, ஆண்டவரே என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, தூரம் போயிடாதீங்கப்பா, தூரம் போயிடாதீங்க ஆண்டவரே. என்னுடைய ஜபமாய் மாறட்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் சமீபமாயிருக்கையில். எப்போ கூப்பிடணுமா? இன்னைக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, ஒரு நாள் வரப்போகிறது. வேதத்தில் பல சம்பவங்களை சொல்ல முடிக்க முடியும். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாரு. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவோ தேவன் தருணங்களை தருகிறார். அப்படி ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தருணங்களை நீங்கள் பயன்படுத்தவில்லை ஆனால், ஒரு நாளிலே நீங்கள் ஜெபிக்க விரும்புவீர்கள், உங்களால் ஜெபிக்க முடியாத நிலைமையாயிரும். வேதத்தில் பல உதாரணங்களை பார்க்க முடியும். பல பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை சொல்ல பார்க்க முடியும். ஜெபம் நல்லா கொடுத்துருக்கிறாரு, ஜெப நேரங்களை தர்றாரு, நல்ல வாய்ப்பாக கூறாரு. நம்ம இப்போ எதையும் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி எல்லாம் பண்ணோம்னா, ஒரு நாள் வரும் நீங்கள் ஜெபிக்க விரும்பினாலும் இயலாத நிலைமை உண்டாகிவிடும். ரொம்ப பரிதாப நிலைமை போயிடும். அதான் இன்னைக்கு சமயமாக இருக்கும் பொழுது அவர் நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. நேரத்தை நேரமில்லை என்று சொல்லுவதோ அல்லது மற்ற காரியங்களை குறித்து சொல்லுவதோ சாக்கு போக்கு சொல்வது ஏற்புடையது அல்ல. ஒரு நாள் தூரம் போக போகிறார், அன்றை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. 2 உதாரணங்கள் நமக்கு தெரியுமோ, நான் அடிக்கடி நினைப்பூட்டுகிற வசனம் தான், நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பரதேமிக்குடன் எரிகோ நகர் வீதியில் உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். அவரை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டான், ஒரு பிளாஸ் செய்வார்னு சொல்லி. ஆனால் அவனை ஆண்டவரத்தில் கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் செய்த முதல் காரியம் என்ன செய்தான்? பிச்சை எடுக்கிறத நிறுத்தினான். எதை நிறுத்தினா? இப்போ ருட்டீனாக நான் அந்த வேலை செஞ்சு தான் அவன், இதை பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னா அதையெல்லாம் இருக்க வேண்டியதான். முதல்ல அதை நிறுத்தினான். சரியா? அடுத்தது என்ன செய்தான்? ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறான்? அவன் யோசிக்கலை, இப்போ இருக்க இவ்வளோ காசு கிடைக்குமே, லாபம் இவ்வளோ ஜனக்கூட்டம் வருதே, பிச்சை கட்டால் கூட கொஞ்சம் காசு போடுவாங்களே. நோ, இல்லை. ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும்னா நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள் மற்ற காரியங்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? வெட்டி நிறுத்தணும், பிளான் பண்ணணும், திட்டமிடணும். கூப்பிட்றான், எல்லாரும் வந்து என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். பிசாசு நல்லா தெரியும், நீங்கள் ஆண்டவர் கூப்பிட்டீங்கன்னா தேவன் சமீபத்தில் வந்துடுவார். சமீபத்தில் வந்துட்டாருன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் நிலைமை மாறிடும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை போகும், இருள் நீங்கும், தேவன் விடுதலையை தருவார், ஆசீர்வாதத்தை கட்டிடுவார்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் நினைச்சு தெரியுமா? அதட்டினார்கள். ஆனால் பரதேமிக்குள்ள எவன் எப்படி சொன்னாலும் பரவாயில்லப்பா, நான் என்ன செய்ய போகிறேன்? முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான்? இயேசு நின்று கூப்பிட்டார், பக்கத்தில் வாப்பா வா. துறந்து கேட்டார் அங்கேருந்து. குஷ்ரோகிகள் தூரத்துலேருந்து கேட்டாங்க, ஐயா சரி போடா, போய் ஆசாரனை போய் காண்பி போயிட்டான். ஆனால் இவனை வா,
அருகாமையில் அழைத்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அதட்டினாங்க, இன்னொரு சான்ஸ் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்துருப்பானா மனம் நொந்து போயிருப்பான். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனங்கசந்து அழுவான்னு அழுதையே செத்திருப்பான். எரிகோ நகர் வழியாய் போன இயேசு எருசலேமிலே கைது செய்யப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். திருடாங்க செத்துட்டார்னு கேள்விப்பட்டிருந்தா, ஐயோ அன்னைக்கே எனக்கு நல்ல தருணம் கிடைச்சிச்சே விட்டுட்டு நான் அழுதுருப்பான். நமக்கு அப்படி பின்னாலும் வரக்கூடாது. அதுக்கு மாறான ஒன்று சொல்லுகிறேன். உன்னத பாட்டில் எஸ்வலமை தலை குறித்து எழுதப்பட்டுகிறது. ஆண்டவர் சமீபத்தில் வர்றார். சமீபத்தில் வந்து எழும்பு எழும்பு வேதம் சொல்லுது, இருதயம் விழிச்சிருந்துச்சான். எது விழிச்சிருந்துச்சு? 5 மணிக்கெல்லாம் இருதயம் விழிக்கத்தான் செய்யும் ஜெபிக்க. ஆனால் மாம்சம் என்ன செய்யும்? கண்ணை மூடும். சொல்கிறா, இப்போ தானே படுத்தேன், நான் எப்படி எந்திரிப்பேன், எந்திரிச்சு என் கால்கள்லாம் எப்படி கழுவுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். சாக்கு போக்கு. அதில் சொல்ல பார்த்த சாக்கு போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நொண்டி சாக்கு போக்கு அவ்வளவும். நீ பல நேரத்தில் நம்மளும் அப்படி தான் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவர் சமீபமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவதற்கு, நம்முடைய கதவை திறப்பதற்கு சோம்பேறித்தனம், சோம்பல், பல சாக்கு போக்களை சொல்லுகிறோம். இல்லை, கடைசியில் பார்த்தீங்கன்னா விசுவாசி என்னன்னா மனச்சாட்சி கேட்காது. அப்படி தானே? ரட்சிக்கப்படாதவனுக்கு மனச்சாட்சி என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன கேட்கும்? மனசா போன பிறகு ஐயோ விட்டனே, ஐயோ விட்டனே, ஐயோ விட்டனே, ஐயோ விட்டனே விட்டனே. இப்போ கதவை திறக்கிறா. வேதம் சொல்லுது, நேசரோ இல்லை. அவர் என்ன செய்யலை? பக்கத்தில் வந்த ஆண்டவர் அப்போ கேட்குறாரு, அந்த தன்னதை பயன்படுத்தாம இப்போ கதவை திறக்கிறா. நேசரோ இல்லை. தேடி போறா. காவலாட்ட போய், ஏமா நேசரை பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களாப்பா. அடி அடி விழுந்துச்சு. அவன் வைத்திருந்த பொருட்கள்லாம் நினைச்சா பிடிங்கிட்டான். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நீங்கள் ஆண்டவர் அருகில் இருக்கும் பொழுது எவ்வளோ ஜெபிக்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர, வேதம் வாசிக்க எவ்வளவோ தருணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடலை, கர்த்தருக்குரிய இடத்தை கொடுக்கல, ஒரு நாள் உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஆள் இருக்காது. ஜெபிக்கூட ஆள் வர மாட்டாங்க. தேடுவீங்க, கிடைக்காது. ஆண்டவர் தான் சொல்ற நீதிமொழிகளில், அப்பா நான் கூப்பிட்டு நீ கேட்கல, அதனால இப்போ நீ கூப்பிடும் பொழுது நான் என்ன செய்வேன்? சிரிப்பேன்னு சொல்றாரு. பிரச்சமத்தில் நீ என்ன செய்வ? கூப்பிடுவ. ஆனால் என்ன செய்வேன்? நான் நகைப்பேன். அன்னைக்கு வேதனை வேண்டாம். நம்ம ஒருவராவது அப்படி போகக்கூடாது. காலவெளியிலே கத்த சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடுகிற காலம் இதுதான். இனி ஒரு பொற்காலம் வரப்போறதில்லை. இனி ஒரு காலங்கள் வரப்போறதில்லை. எப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தெரியாது. இந்த நாட்டில் கத்தரை அதிகமாய் தேடும். எவ்வளவுக்கு அதிகமாக கத்தரை தேடுவோமோ அவ்வளோக்கு அதிகமாய் கத்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. வேலைகளை மற்ற காரியங்களையும் சாக்கு சொல்லாதபடி திட்டமிடுவோம். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் செய்ய போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் நடக்க போகிறேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்க போகிறேன். திட்டமிடுங்க. அப்படி இல்லைன்னா 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் இருந்தாலும் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் நேரம் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது வேத வசனத்தை கேட்க விரும்புவீங்க, ஜெபிக்க விரும்புவீங்க, ஏமாற்றமாயிருவீங்க, கிடைக்காம போயிடும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொன்ன சாட்சியை கேட்டிருக்கிறேன். சில தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பட்ட காரியங்களை குறித்து தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தருணத்தை இழந்ததுனால நோ சான்ஸ், நோ சான்ஸ். நான் கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களில் அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நோக்கி ஜெபம் பண்ணும், வேதம் வாசிப்போம். வேலையில் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், தொழில் மத்தியிலும், எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை தேடுறத அல்ல தட்டி விட வேண்டாம். குடும்பமாக ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தரை தேடுவதை குறித்தும்
கர்த்தரை ஆராதிப்பதை குறித்தும் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் பிரயாசப்படுகிறீர்கள், நல்லது. ஆனால் அது பிரயோஜனம் அல்ல. ஆனால் கர்த்தருக்கேற்ற வழி நடத்துவீங்கன்னா அதை அவன் நிப்பாட்டும், பிள்ளைகளை நிறுத்தும். அவை இந்த கால் வழியிலே கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் சமீபத்தில் வருகிறார். உண்மையாக ஜெபிக்கும் பொழுது பக்கத்தில் வந்துடுறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் வருவார். ஆண்டவர் சமீபத்தில் இருப்பார். ஆனால் எனக்கு யோசேப்பு சொன்ன வார்த்தை, நான் பெரிய அதிகாரியாக இருக்கேன்ப்பா, எல்லாம் என் கையில தான், நீங்கள் தூரமாக இல்லை, என் சமீபத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தேவனுக்கு சமீபமாக சேர முடியாது. எபேசில் வாசிக்கிறோம், தூரமாக இருந்த நம்மை இயேசுவின் ரத்தத்தினாலே நானும் நீங்களும் சமீபமாக இருக்கும்படியாய் வழியை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம இழந்து போக வேண்டாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும், ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. உம்மோடு கிட்டி இந்த காலவெளியிலே பாரம் என்னுடைய வாஞ்சை ஏக்கமல்ல. ஆண்டவரே, எங்க சபை மக்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்க சமீபமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் உங்களோட ஜெபிக்கும் பொழுது தான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். நீங்க தனியாக வந்து ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு அதான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆண்டவரே, நீங்க சமீபமாக இருக்கதான் உணரணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க. யாருக்கும் தூரமானவர் அல்ல. தூரமா போயிட்டாருன்னா நான் அதை கொஞ்சம் சொல்ல விரும்பல, வசனம் சொல்றதை நான் சொல்ல விரும்பல. பெரிய ஜாதி, நம்ம இவ்வளவு பெரிய பாக்கியம். ஆட்களை பக்கத்தில் போய் நெருங்கி பார்க்கணும்னா லட்சக்கணக்காக காசு கொடுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும். தேவன் அப்படி அல்ல. சொன்ன வார்த்தையில் நினைவு கொண்டு வாங்க. நொறுங்குண்ட இருதயம், வசனத்துக்கு பயப்படுற இருதயம், ஆண்டவர் என்னோட தான் பேச, நொறுக்கப்படட்டும் இருதயம். உண்மையாய் கூப்பிடுவோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது, வாயில ஜெபிக்கும் பொழுது உள்ள அதோட இணைஞ்சு ஜெபிக்கட்டும். பணிந்தவர் இல்லம் ஆண்டவர் ஆராதிப்போம். இங்கேயும் சரி, சபையிலும் சரி, வீட்டிலையும் சரி ஆராதிப்போம். தாவீது கதறான், தூரமா போயிடாதீங்க, தூரமா போயிடாதீங்க, தூரமா போயிடாதீங்க. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இப்ப அவரை நோக்கி கூப்பிடுங்க. இதுதான் காலம், இதுதான் நேரம். இதை தவற விட்டோம்னா இல்லை. நான் ஒருவேளை சொல்ல எச்சரிப்பும் வார்த்தை தான் சொல்றேன் உங்களுக்கு. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களிலே பல தேவனுடைய மனிதருடைய பாதையிலே நடந்த காரியங்களை நான் அறிந்தவனாய் சொல்லுகிறேன். நீங்க ஜெபிக்கவும், வேத வாசிக்கவும், ஆராதிக்கவும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடவும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். இதை விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் விரும்புவீர்கள், ஆனால் செய்ய முடியாது. அன்னைக்கு நொந்து போவீர்கள். பரிதிமை குருடனை போல தடைகள் வந்ததுதான். எல்லாரும் அதட்டினாங்க, உண்மைதான். ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டான். எவ்வளவு பெரிய அற்புதம்! சுலைமித்தியால் பயன்படுத்தல. ஆண்டவர் அருகாமையில வந்து சொல்றார், இல்ல, கடைசியில் காயப்படுத்தப்பட்டால், பொருட்களில் இழப்பு ஏற்பட்டது, அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டது. வேண்டாம், ஜீவியத்தில் இதெல்லாம் கண்களுக்கு முன்னால் நிறுத்துவோம். ஆண்டவரே, நான் இனி உம்மோடு கிட்டிச்சேன். ஆண்டவரே, உங்க அருகாமையில் வரணும். ஆண்டவரே, என் வேலையவோ, தொழிலையோ, குடும்பத்தையோ, என் படிப்பையோ, மற்ற எந்த காரியத்தையும் நான் சாக்க போக்கா சொல்றதில்லை. அதிகமாய் வேத வாசிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, ஆண்டவருடைய காரியங்களை பங்கு பெற என்னை ஈடுபடுத்திக் கொள்ள இனி உம்மோடு நான் கிட்டிச்சேன். ஆண்டவரே, கற்பழிக்கிற பாட்டு சொல்லிப்படுவோமா? உம்மோடு கிட்டிச்சேர
ஆவியின் மாரியை ஊற்று ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. உம்மோடு கேட்டி சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. என்னையும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்று ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. உம்மோடு கேட்டி சேர. ஆமா ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் யாரும் பக்கத்தில் வர முடியாதப்பா. நான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீர் எங்களுக்கு உமக்கு சமீபமாய் இருக்கும்படி எங்களை பாராட்டிருக்கிற கிருபைக்காய் சோதனை. எப்பொழுதும் நீர் எங்கள் சமயமாயிருக்கத்தக்கதாக நொறுங்குண்ட இருதயத்தோடு உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுவர்களாக ஆராதிக்கிற ஒரு அனுபவத்திலே கணசல் ஆண்டவரே, ஒருவருக்காவது நீ தூரமாய் போய்விடக் கூடாதப்பா. உண்மை நாங்கள் சமயமாய் எல்லா நேரங்களும் தக்க வைத்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தோடு வாழ உதவி செய்யும். நீர் எங்களுக்கு சமயமாயிருந்த நாட்கள்ல இந்த நாட்களை நான் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஜெபிக்க, வேத வாசிக்க, உமக்கு அடுத்த காரியங்கள் ஈடுபட இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு பரதமை பயன்படுத்தினது போல பயன்படுத்தி உம்மால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் அடியார்களுக்கு நீர் அனுகரிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். நீ சமீபத்தில் இருப்பதனால் வருகிற எல்லா நன்மைகளும் மேன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று அவளை ஆசிரியக்கிறோம். உம்மை விட்டு தூரம் போக செய்கிற எல்லா காரியங்களுக்கு அகற்றி விடுவீராகப்பா. இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர உதவி செய்யும். இந்த வாரம் செய்ய வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கத்தர் கொடுக்கிறோம். சபை சார்ந்த வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில், வெளியிடத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் போராடுகிற ஊழியத்துமாய் போல எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்தகாரத்தின் அசுத்தம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் ஆத்மைப்பட்டு உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.